இந்த காலையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். In order to read the word of God and meditate from the word of God, let us read from the book of Psalms 63 and verse 7. சங்கீதம் 63:7. Psalm 63 and verse 7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். Because thou hast been my help, therefore in the shadow of thy wings will I rejoice. உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். In the shadow of thy wings will I rejoice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் நம்மை களிகூர பண்ணுகிறார். The Lord will make us rejoice. எதிலே களிகூர பண்ணுகிறார்? He will make us rejoice in what? அவருடைய செட்டைகளின் நிழலிலே களிகூர பண்ணுகிறார். The Lord will make us rejoice in the shadow of his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. All glory, honor and praise be to the name of the Lord. நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It is the will of God that we should rejoice. அதிலே மிக முக்கியமாக அவருடைய செட்டைகளினால் தேவன் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். And most importantly, the Lord will make us rejoice in his wings. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்த அநேக விதங்களிலே தன்னை அவர் எடுத்து காண்பிக்கிறார். The Lord shows himself to reveal himself to us in many ways. அதிலே ஒன்று, ஒரு பறவையை போல தன்னை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். And one among them is in the form of a bird. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு முன்பாக நிற்கும்போது அந்த சிறு குஞ்சுகளுக்கு இருக்கிற பெரிய ஆறுதலும் மகிழ்ச்சியும் என்னவென்றால், தன்னுடைய தாய் பறவையினுடைய அதனுடைய சிறகுகள் தன்மேல் படர்ந்திருக்கிறது என்பது அதற்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். When the mother bird is present before the young ones, the greatest joy and comfort of the young ones is that the spread of the wings of the mother gives a great joy to them. அதே போல கர்த்தரும் நம்மை மகிழ பண்ணி தம்முடைய செட்டைகளால் தேவன் ஆறுதல் படுத்துகிறார். Similarly, the Lord will also make us rejoice and comfort us by his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலேயே நம்மை மகிழ பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And in this month of August, I believe the Lord will make us rejoice in his wings. அவருடைய சிறகுகளால் நாம் மகிழுவதற்கு 3 காரணங்களை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். You can read 3 reasons from the Bible as why you will rejoice in God's wings. முதலாவது, என்ன காரணத்தினால் அவருடைய சிறகுகள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும்? The first reason, what will bring joy through his wings? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12. Deuteronomy chapter 32 verses 11 and 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் கொண்டு சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. As an eagle stirs up its nest, hovers over its young, spreading out its wings, taking them up, carrying them on its wings, so the Lord alone led him, and there was no foreign god with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இதிலே நான் முக்கியப்படுத்த விரும்புகிற வார்த்தை, இந்த கழுகு தன் செட்டைகளின் மேல் தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல. The important word that I want to emphasize here is, as the bird takes them up, carrying them on its wings. தன்னுடைய செட்டைகளின் மேலே சுமக்கிற கழுகு. The eagle which carries upon its wings. ஏன் இது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமக்கிறது என்று கேட்டால், the reason why this eagle carries its young on its wings, இந்த சிறிய குஞ்சுகளுக்கு பிறக்கும் போதே செட்டைகள் இருந்தாலும் அந்த செட்டைகளாலே பறக்கிற பலன் அந்த குஞ்சுகளுக்கு கிடையாது. Though these young ones are born with wings, but they don't have strength to fly using their wings. அது பறக்கக்கூடிய திறனோடு அது பிறந்தாலும் அதை பறக்கக்கூடிய பலன் அதற்கு இல்லை. Though they have the ability to fly, they don't have the strength to fly. அதற்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி என்ன தெரியுமா? Now what is the only joy that they have? என்னாலே செட்டைகளை அடித்து பறக்க முடியாவிட்டாலும்
என்னுடைய தாய் என்னை என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய செட்டைகளின் மேல் என்னை வைத்து என்னையும் பறக்க வைக்கிறது. Though I am not able to fly using my wings, I have a mother who will carry me on its wings and help me fly high. ஏன் நாம் கர்த்தருடைய செட்டைகளிலே மகிழ முடியும் தெரியுமா? The reason why you can rejoice in God's wings, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கழுகை போல நான் உங்களை பலப்படுத்துவேன். the Lord says, like this eagle I will also strengthen you. நான் உங்களை பலப்படுத்துவேன். I will strengthen you. உங்களுடைய பலவீனத்தின் நடுவிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். My strength shall be made perfect in your weakness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இது நம்முடைய சிறுமையை தேவனுக்கு முன்பாக காண்பிக்கிறது. This shows our weakness before the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் மிக சிறுமையானவர்கள் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. This verse shows that we are weak before the Lord. தேவனுடைய மகத்துவத்தின் முன்பாக நாம் சிறிய குஞ்சுகளைப் போல தான் இருக்கிறோம். We are like weak and tiny young ones before the greatness of God. நாம் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். We are the people who are created in his form and in his own image. ஆனால் நாமோ அவருக்கு முன்பாக பலவீனர்களா தான் நிக்கிறோம். But we stand as weak before him. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்ற முடியாத பலவீனராய் இருக்கிறோம். We are weak where we cannot fulfill our expectations. நம்முடைய மனதிலே எழும் ஒவ்வொரு எண்ணத்தை நிறைவேற்ற முடியாத பலவீனராய் நிற்கிறோம். We are weak where we cannot fulfill all the thoughts that are rising in our heart. ஆனால் இன்றைக்கு நாம் பாடினது போல சிறிய எளிய என்னை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். But as we sang today, the Lord is looking upon me who is very simple and who is very weak and little. நீ பலவீனமானவன், நீ சிறிய ஒரு கழுகு குஞ்சை போல இருக்கிறாய், நீ உன்னுடைய சிறகுகள் முளைக்கிற வரைக்கும் நீ இதே கூட்டிலேயே இரு என்று ஒரு கழுகு எப்படி சொல்லாதோ அதே போல தேவனும் நம்முடைய எளிமையான நிலைமையை பார்த்து கூட நம்மை அசட்டை பண்ணாமல் தன்னுடைய பலத்தை தந்து சுமந்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். Like how an eagle will not tell to his young ones, you are very small, little, so you have to stay in your nest until you get your wings to fly. Similarly, our Lord will also say he will not despise us or he will not reject us, but he will make us fly by his own strength. இந்த சிறியவர்களாய் இருக்கும்போது யாராவது சுமக்க மாட்டார்களா என்று அவங்க ஏங்குறது உண்டு. When you are very young, you will always earn that someone will carry you. அதைதான் என்னாகமம் 11:12 வாசிக்கிறோம். That's what we read in Numbers 11 and verse 12. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல என்று வாசிக்கிறோம். We read here, carry them in your bosom as a guardian carries a nursing child to the land which you swore to their fathers. உன்னை சுமக்கிறது போல யாருன்னா முலையுண்கிற ஒரு பாலகன், ஒரு தாயினுடைய பாலின் மேல் அப்படியே சார்ந்திருக்கிற ஒரு சின்ன குழந்தையை சுமக்கிறது போல என்று வாசிக்கிறோம். Here we read about a nursing child, how it depends upon its mother for its milk. Similarly, you have to carry them like that. கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை கண்டு நம்மை அசட்டை பண்ணுகிறது இல்லை, அந்த பலவீனத்துல அவரே நமக்கு பலனாக இருந்து நம்மை சுமந்து தேவன் கடக்க பண்ணுகிறார். The Lord will not despise looking at our weakness, but he will be our strength in our weakness and he will help us to fly up. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். And that's why the Bible says the Lord lifts the simple from the dunghill and the small from the dust. இந்த சிறியவன் இவ்வளவு உயரத்துக்கு வருவதற்கு அவனுக்கு பலனே கிடையாது. See, this small or young one doesn't have the strength to come to this height. ஆனால் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக தேவன் மாற்ற வல்லவர். The Lord is able to make the small great generation and the little one a greater generation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நீங்க யோசிக்கலாம், எனக்கு இருக்கிற பலவீனத்தை வைத்து நான் எப்படி கடந்து போவேன்? Maybe you might be thinking at the beginning of this month, how am I to go or proceed further with the weakness that I have? என்னுடைய சரீரத்திலே எனக்கு பலவீனம் இருக்கிறது. I have this weakness in my body. என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய ஆலோசனைகள்ல நான் பலவீனமாய் இருக்கிறேன். I am so weak and I have this weakness in my thoughts and in my mind. என்னுடைய ஆலோசனைகள், என்னுடைய நினைவுகள்ல நான் ரொம்ப பலவீனமாய் இருக்கிறேன். அறிவுல பலவீனமாய் இருக்கிறேன். I am very weak in my thoughts. I am very weak in my thinking as well. என்னுடைய பொருளாதாரத்துல நான் ரொம்ப பலவீனமாய் இருக்கிறேன். I am very weak financially. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, But the Lord says, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய்
பலனாய் விளங்கும். My strength shall be made perfect in your weakness. நீ சிறு குழந்தை என்று நீ பயப்படாத. Don't be afraid that you are a very small young one. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் எரேமியாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை மிக சந்தோஷமாக இருக்கும். In Jeremiah chapter 1 and verse 5, the prophecy that the Lord says about Jeremiah will be very surprising and wonderful. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். Here the Lord says, before I formed you in the womb, I knew you. Before you were born, I sanctified you. I ordained you a prophet to the nations. நீ பிறக்கவே இல்லை இன்னும். You are not born yet. நீ இப்பொழுது தாயின் வயிற்றில தான் இருக்கிற. You are still in the womb of your mother. உனக்கு இன்னும் பேச்சே வரல. You have not yet started speaking. நீ என்ன மொழி பேச போறன்னு உனக்கு தெரியாது. You are not aware what language you will speak. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததில்லை. There is no word uttered from your mouth still. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்திட்டேன். But the Lord says, I have ordained you a prophet. Hallelujah. Hallelujah. உன்னை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். I have already have a plan about you. உன் சிறுமையை எல்லாரும் அசட்டை பண்ணலாம். See, everyone may despise your weakness. ஆனால் நானோ உன் எளிய நிலையிலே உன்னை பார்த்து உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். But I am the Lord who will look at you in your lowly state and I will exalt you. பொதுவாகவே சின்னவர்களுக்கு சின்னதா தான் உலகம் செய்யும். See, generally only little things will be done to little. நீங்கள் பொதுவா ஆகாரம் கொடுக்கிறது கூட பாருங்களேன். Even regarding food actually. ஒரு குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. When you feed a child, you have a small plate according to its size. அந்த பிளேட்ல அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் அதுக்கு சாப்பாடு வைப்பாங்க. And they will also provide the amount of food which that child can eat. அந்த பிள்ளையினுடைய பார்வையை நீங்க பாத்திருக்கீங்களா? Have you seen the sight of the child? அது தாம் பிளேட்டை பார்க்கறதோட பக்கத்துல உங்க பிளேட்டை பார்க்கும். It will always look at the neighbor's plate than looking at its own plate. எனக்கு ஏன் இவ்வளவு சின்ன இலை போட்டுருக்கீங்க? Why you have given a very small leaf for me? எனக்கு ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கீங்க? Why you have given a low quantity? மனுஷன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு இவ்வளவுதான் அளவு, இவ்வளவுதான் நீ இருக்கணும், நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு அவங்க தீர்மானம் பண்றாங்க. See, the worldly men say that they have already determined that this is your limit, this is your measurement, this is how you can eat. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, நீ சிறியவன் தான், நீ எளிமையானவன் தான். See, you are a young one, you are a weak and simple. ஆனா நான் உனக்கு எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னா, பெரியோர்களுக்கு இணையான நாமத்தை உனக்கு நான் தருகிறேன். But how will I bless you? I will give a name equal to a greater one. நீ ஒரு குழந்தையா தான் இருக்கிற. You are still an infant. நீ இன்னும் பாலுண்கிற பிள்ளையாய் நீ இருக்கிறாய். You are still a nursing child. உனக்கு இதெல்லாம் நடந்து செல்வதற்கு, கடந்து செல்வதற்கு உனக்கு பலன் இல்ல. You don't have a strength to move on or progress in your life. ஆனால் நானும் உனக்கு பலனாக இருப்பேன். But I will be your strength. உன்னுடைய பலவீனத்திலே நான் பலனை தருவேன். I will give my strength in your weakness. Hallelujah. Hallelujah. ஒருவேளை ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு முன்பாக நீங்க ரொம்ப பலவீனராக, ரொம்ப சிறியவர்களாக நீங்க இன்னைக்கு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கலாம். Maybe today you might be appearing as a very little and a small one before a big challenge that is before you. அவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் கிடையாது. I don't have strength to stand before them. அவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு திராணி இல்லை. I don't have the ability or strength to stand or oppose them. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னாலே பறக்க முடியாது. But the Lord says you cannot fly. நீ நடக்க முடியாது. You cannot walk. நீ அந்த கூட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. You cannot even take a single step out of that nest. உனக்கு அவ்வளவு பலவீனம் இருக்கிறது. You have so much of weakness. ஆனால் என்னுடைய செட்டைகளோ பலன் உள்ளது. But my wings are very strong. அந்த செட்டைகளின் மேல் நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன். I will carry you upon my wings. அதனால தான சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, That's why Psalmist says, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். And because of you I will enter into an army. உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். And I will leap over the wall by you. Hallelujah. Hallelujah. நீங்கள் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, When you read about the prophecy that is being said about Joseph in Genesis chapter 49, இந்த யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், இந்த யோசேப்பு கனிதரும் செடி என்று அவர் சொல்லுகிறார். Here Jacob says about Joseph that he is a fruitful bough. 22ஆம் வசனம். Verse 22. வேதம் சொல்லுகிறது, இந்த கனிதரும் திராட்சை செடி மதிலின் மேல் படரும் என்று வாசிக்கிறோம். We read that this fruitful bough, its branches will run over the wall. ஏன் தெரியுமா? You know why? இந்த திராட்சை செடியை பாத்தீங்கன்னா தன்னால எழும்பி நிக்க முடியாது. It's because this vineyard cannot stand on its own. அது ஒரு படருகிற செடி. It is something which climbs. அதற்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், ஏதாவது ஒரு கொம்பை வச்சு தூக்கி நிறுத்தினாதான் இந்த திராட்சை செடி மேல எழும்ப முடியும். It needs some support or it needs some help so that it can stand erect or run over the wall.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தரையில் அல்ல மதிலின் மேல் படருவாய். But the Lord says, not on the ground, but you will run over the wall. எப்படி இந்த மதில் மேல் படறதுக்கு இந்த யோசேப்புக்கு பலன் வந்தது? How did this Joseph get strength to run over the wall? நீங்க அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, இவன் படராதபடிக்கு அவனுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. When you read the next verse, you can see great many opposition that he faced, that he cannot run over the wall. வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். We read the archers have bitterly grieved him. அவன் மேல் அம்புகளை எய்து அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். We read they shot at him and hated him. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, But the next verse says, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. but his bow remained in strength. அவனுடைய புயங்கள் சர்வ வல்லவருடைய கரங்களால் பலத்து விட்டது. And the arms of his hands were made strong by the hands of the mighty God. ஹல்லேலூயா. Hallelujah. ஆளை பார்த்தா ரொம்ப பலவீனமானதுதான். When you look at the person, he is a weak one. படர்ந்து வருகிற ஒரு திராட்சை கொடியை போல தான் இருக்கிறான். He is just like a branch of vine that can just climb. ஆனால் எப்படிப்பா உனக்கு இவ்வளவு பலன் வந்தது? But how did he get this strength? எப்படிப்பா இப்படிலாம் மதிலெல்லாம் தாண்டி போற அளவுக்கு உனக்கு பலன் எங்கிருந்து வந்தது? How did you get the strength to leap over the wall? அவன் தைரியமா சொல்லுவான், He can say boldly, இந்த பலன் என்னால உண்டானதல்ல, கர்த்தரே என்னை பலப்படுத்தினார். this strength is not by me, but God himself strengthened me. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். The Lord himself strengthened me. என்னுடைய கரங்களை எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தினதுனால நான் மதில்கள் எல்லாம் தாண்டி போறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். Just because the Lord strengthened my hands, I was able to run over the wall. நான் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், I can tell very boldly இந்த today, காலவெளியிலே சில மதில்களை, சில இடங்களை, சில உயரங்களை தாண்ட முடியாத ஒரு கழுகு குஞ்சை போல நீங்கள் பலனற்று இருக்கலாம். today you might be weak as the young one of the eagle, where you cannot climb over certain walls or certain hindrances or certain heights. ஆனால் இன்றைக்கு காலையில கர்த்தருடைய சட்டைகளை கொண்டு எட்டி பாருங்க. But today, this morning, you look unto the nest, the wings of the Lord. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நாம் பலவீனன் தான். Lord, I am a weak one. ஆனால் உம்முடைய சட்டைகள் பலமுள்ளவைகள். But Lord, your wings are strong. நான் கடக்க முடியாத இடங்களை கடப்பதற்கு உம்முடைய சட்டைகள் மேல் என்னை சுமக்கிறவர் நீ. Lord, you are the one who carries me on your wings so that I can move to the places where I நான் cannot. உயர முடியாத உயரங்களை நான் எட்டுவதற்கு உம்முடைய சட்டைகளிலே பலன் இருக்கிறது. Lord, you have the strength in your wings where you can elevate me to the positions where I cannot, Lord. யார் இந்த உயரத்துக்கு என்னை உயர்த்துவார்? The Lord will elevate me to the position of the height. யார் என்னை இந்த தூரத்திற்கு கொண்டு செல்லுவார்? Who will take me to this height? பயப்படாதீங்க, கர்த்தருடைய சட்டைகள் பலமுள்ளதா இருக்கிறது. Don't be afraid. The wings of the Lord is very ஹல்லேலூயா. strong. Hallelujah. நீங்க கடக்க வேண்டியது ரொம்ப தூரமா இருக்கலாம். You might have to go a long distance. நீங்கள் ஒருவேளை கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் வெகு தூரமா இருக்கலாம். Maybe the path which you have to cross might be very far. நீங்கள் உயர வேண்டிய உயரங்கள் இன்னும் அதிகமா இருக்கலாம். See, the heights that you may to cross might be more high. ஆனால் கர்த்தரோ பலனாய் இருந்து உயர்த்த வல்லவர். But the Lord will be your strength and he will exalt கர்த்தரோ you. பலனாய் இருந்து உங்களை தாண்ட பண்ண வல்லவர். The Lord will be your strength and he will be able to help you leap over it. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும். This is not by the power, not by might, but only by the Spirit of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. உம்முடைய செட்டைகளிலே நான் மகிழுவேன் ஆண்டவரே. Lord, I will rejoice in your wings, Lord. எதனாலே உம்முடைய செட்டைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும்? And what will bring joy from your wings? கர்த்தருடைய செட்டைகள் என்னை பலப்படுத்தும். God's wings will strengthen me. இரண்டாவது, கர்த்தருடைய செட்டைகளை பார்க்கும்போது எனக்கு ஏன் மகிழ்ச்சி உண்டாகும் தெரியுமா? Number 2, the reason why I will rejoice in God's wings. உபாகமம் 32:11 இன்னொரு முறை வாசிப்போம். Let us read once again Deuteronomy chapter 32 and verse 11. இந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து இந்த குஞ்சுகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. As an eagle stirs up its nest, hovers over its young, spreading out its wings, taking them up, carrying them on its wings. எனக்கு அந்த வார்த்தை செட்டைகளின் மேல் என்ற வார்த்தை என் மனதை அதிகமாய் தொட்டது. The word on its wings really touched my heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. அநேக வேளையில இந்த கழுகு குஞ்சுகளை பாத்தீங்கன்னா அது முட்டையா இருக்கிறதுல இருந்து பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த தாய் இந்த செட்டைகளால் இந்த குஞ்சுகளை மூடி மூடி வைக்கும்.
See, when you look at these young ones, right from the time when you are in the form of a egg until they are hatched into a small young ones, this mother will always keep them under its wings. இந்த குஞ்சுகள் பார்த்தது எல்லாமே நிழல் தான். So whatever these young ones have seen is just the shadow. ஏனென்றால் இந்த தாய் பறவை இந்த குஞ்சுகளுக்கு வேண்டிய ஒரு சுகம், அதற்கு வேண்டிய ஒரு உஷ்ணம், அதற்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க மறைச்சு தன்னுடைய குஞ்சுகளை வைத்திருக்கும். It's because the mother one has kept them under its comfort, has given a shade, a kind of comfort so that it can keep it safe there. இன்னொரு விதமா சொன்னா உலகமே தெரியாதபடி இந்த குஞ்சுகள் வளருகிறது. In other words, these young ones grow up not knowing the world. இந்த தாய் போய் உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். This mother will go and fetch the food for them. இதுக்கு உலகமே என்னன்னு கேட்டா இந்த கூடுதான். And unto these young ones the entire world is just the nest. இந்த கூடுதான் அதுக்கு உலகம். This nest is their world. ஆனா இப்போ நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, but what happens here? இந்த தாய் பறவை தன்னுடைய கழுகு குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் அல்ல, செட்டைகளின் மேல் சுமந்து செல்லுகிறது. Now this mother eagle will not carry them under its wings but carries them on its wings. அப்ப நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அது பார்க்காத ஒரு காட்சியை அது பார்க்கிறது. So what happens now? These young ones will see a picture which they have not seen so far. அது என்ன காட்சி தெரியுமா? You know what is that picture? உயரத்திலிருந்து இந்த உலகத்தை, இந்த பூமியை, காரியங்களை பார்க்கிற ஒரு பெரிய அகண்ட பார்வை, நீண்ட பார்வை இந்த கழுகு குஞ்சு கிடைக்குது. So these young ones will get a broad vision, a wide vision where it sees the vast world from a very high place. அது தூரத்தின் காரியங்களை பார்க்கும்படி இந்த கழுகு என்ன செய்கிறதுனா, அதன் மேலே வைத்துக்கொண்டு உயர பறக்கிறது. This mother eagle will keep them on its wings and flies high so that these young ones will see things beyond. இது எவ்வளவு தூரம் பறக்கும் அப்படினு கேட்டா, you know how high it will fly? ஒரு முறை அமெரிக்காவில் பான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் என்ற ஒரு விமான சேவை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. So in America there was once Pan American Airlines which was having its service there. ஒரு முறை இந்த பான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல ஒரு விமானி அந்த விமானத்தை 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்த பொழுது கீழே உள்ள டவருக்கு ஒரு செய்தி அனுப்பினானா. So once a passenger when he was flying a pilot when he was flying at 35,000 kilometer high feet high, he sent a message from there. அங்கிருந்து கீழே டவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தானா. He sent a message to the tower from there. சொன்னானா, என்னுடைய தலைக்கு மேல ஒரு அமெரிக்கன் ஈகிள் பறந்துட்டு இருக்குன்னு சொன்னானா. He said there's an American eagle that is flying over my head. இவனே 35,000 அடி உயரத்துல பறந்தா, இந்த கழுகு விமானத்துக்கு மேல உயரத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. He is already flying at a height of 35,000 feet, but this eagle is flying over him. இந்த கழுகை நீங்க பார்ப்பீங்களானா, அதனுடைய பார்வையை சொல்றாங்க, இந்த 35,000 40,000 அடி உயரத்திலிருந்து அந்த கழுகு பார்வைன்னு சொல்றாங்க, ஈகிள்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா, மேல இருந்து பார்த்தா தரையில ஊர்ந்து போகிற ஒரு எலி அதால் பார்க்க முடியுமா. So they say about this eagle's eye, when it flies at a height of 35,000 to 40,000 feet, it can easily find a rat that is moving on the ground. அவ்வளவு தூரமா அது பார்க்க முடியும். So it can see such a high distance. இது மேல இருந்து பார்த்துட்டு கீழே ஊர்ந்து போகிற அந்த எலியை இந்த எலி தன்னை ஒரு கழுகு பின்பற்றி வருதுன்னு தெரியறதுக்கு முன்னால பிடிச்சிட்டு போயிருமா. And before this rat knows that an eagle is following it, this eagle can come swiftly and take up this rat. அவ்வளவு தூரமா இது பார்க்க முடியும். So it can see so far. நான் சொல்லுவேன், இந்த கழுகு குஞ்சுகளை இந்த கூட்டிலிருந்து எடுத்து இந்த தாய் என்ன செய்கிறது என்றால், உயர கொண்டு போய் தூரத்தில் இருக்கிறவைகளை பார்க்க செய்கிறது. See, this eagle will take its young ones on its wings and take it to a higher place and enable them to see beyond. இதை நான் வாசித்த போது என் மனதில் கர்த்தர் கொடுத்த எண்ணம் என்ன தெரியுமா? When I read this, what was the thought the Lord gave me? ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு கழுகு குஞ்ச போல இருக்கிற நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. We as an ordinary people, like a young one of an eagle, we doesn't know what will happen tomorrow. வேதம் சொல்கிறது, நாளை நடப்பதை நீங்கள் அறியீர்கள். The Bible says you do not know what will happen tomorrow. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? But what did the Lord do? இவ்வளவு எளிமையான நம்மை தூரமான காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். The Lord will make us see things beyond who we are very simple.
நிறைய வேளையில கர்த்தர் வந்து கிரியை ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறார்னு கேட்டா, முதல்ல பார்க்க வைத்து அந்த பார்க்கிற பார்வையின்படி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். Most of the times the Lord initiates his work only by seeing, and he also acts based upon our seeing. நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 15 வாசிப்பீர்களானால், When you read Genesis chapter 13 verses 14 and 15, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். and the Lord said to Abraham, after Lot has separated from him, lift your eyes now and look from the place where you are, northward, southward, eastward and westward. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். For all the land which you see, I give to you and your descendants forever. எப்படி? How? எதை கொடுப்பாரா? What he will give? சொல்லுங்க. நீ பார்க்கிற இந்த பூமி, all the land that you see. நீ எந்த அளவு நீ வந்து எல்லைகளை பார்க்கிறியோ, நீ பார்க்கிற எல்லைகளை உனக்கு நான் தருவேன். That the more territory that you see, the more territory I will give you. நீங்கள் ஆதியாகமம் 15:5 பாருங்க. Look at Genesis 15:5. கர்த்தர் இந்த ஆபிரகாமை வெளியே அழைத்து சொல்லுகிறார், The Lord brought Abraham outside and he said, நீ வானத்தை அண்ணார்ந்து பார். look now toward heaven. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். And count the stars if you are able to number them. And he said to him, so shall your descendants be. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்முடைய பார்வை எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? See, look, our vision or sight is very important now. நீ என்ன உன் கண்களால் நீ பார்க்கிறாயோ, நீ பார்க்கிறபடியே உன்னுடைய வருங்காலம் இருக்கும். And whatever you see with your eyes, your future will be based upon your sight. இத பார்க்க வைத்தது, பார்க்கும்படி நடத்தினது யாருன்னு கேட்டா, கர்த்தரே நடத்தினார். And it was God himself who led him and who made him see it. நிறைய வேளையில சில காட்சிகளை பார்ப்பதற்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு நம்ம நினைப்போம். Many times we think we don't have the boldness to see certain things. இவ்வளவு தூரம் பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. I am not eligible, I am not qualified to see so far. இவ்வளவு உயரமா பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. I am not eligible to look so high. இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு எதுக்கு என் கண்ணில் காண்பிக்கிறார் நம்ம யோசிப்போம். We might be thinking why the Lord is showing all these things in our eyes. ஆனா இன்றைக்கு இந்த மாதத்துல ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்ததை சொல்லும்படி கர்த்தர் ஏவினார். But the Lord gave this important thing in my heart in this month, and the Lord also pressed me to speak to you. இந்த கழுகு தன்னுடைய சிறகுகளால் இந்த குஞ்சுகளினுடைய பார்வையை மட்டுப்படுத்தாமல் அதன் மேல் வைத்து சுமந்து தூரத்தில் உள்ள காரியங்களை பார்க்க வைக்கிறது போல கர்த்தரும் இந்த மாதத்திலே நமக்கு எட்டாத தூரமான காரியங்களை, பெரிய காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். Like how this eagle will carry its young ones on its wings and will not diminish its sight but gives a wide range of sight to it, similarly the Lord will also make us see things which we will not be able to attain. நீங்கள் யோசிக்கலாம், பார்க்கிறதுனால என்ன நடக்க போகுது? You might be thinking what will happen by seeing. ஆனால் கர்த்தர் வந்து தம்முடைய பெரிய கிரியைகளை பார்வையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். But the Lord starts his greater works only by seeing. உன்னை பெரிய சந்ததியாக மாற்றுவேன். He said, I will make you a greater nation. ஆனா நீ வந்து அண்ணார்ந்து பார்க்கணும். But you have to look towards the heaven. நீ எதை பார்க்கிறாயோ அது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடையதா இருக்கும். And whatever you see, one day that will be yours in your life. நீ எந்த எல்லைகளை நீ பார்க்கிறாயோ, வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் நீ எதை பார்க்கிறாயோ, நீ பார்க்கிறதை கர்த்தர் ஒரு நாள் உனக்கு சொந்தமாக தருவார். Whichever bound you see in the north or east or west or south, the Lord will give those land as an inheritance to you one day. நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா, When you look at the life of Joseph, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள்ல in Genesis 37 verses 6 to 9, கர்த்தர் இந்த யோசேப்பை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு முன்பதாக முதலாவது அவன் சொப்பனங்களை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறந்தார். Before the Lord blessed this Joseph and prospered him, the Lord made him to see dreams. 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, அந்த அரிக்கட்டை சுற்றி
நீங்கள் எல்லாரும் என்ன செய்தீங்கன்னா வணங்கி நின்றீங்கன்னு சொல்றார். In verse 7 he says, behold, my sheep arose and also stood upright, and indeed your sheep stood all around and bowed down to my sheep. 9ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, இன்னொரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், அதுல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எனக்கு முன்பாக வணங்கினது. And in verse 9 he says that he dreamed still another dream where the sun, the moon and the 11 stars bow down to him. இங்க பார்த்தீங்கன்னா இது இப்ப பார்த்தா நடக்கல. See, when you look at that time, it has not happened. இவன் சிறிய பிள்ளை. He is a very small boy in his house. ஆனா ஒரு சின்ன பிள்ளையை கர்த்தர் பெரிய காரியங்களை பார்க்கும்படி செய்தார். But the Lord made this small boy to see greater things in his life. இதை சொன்னதையே அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இல்ல. His family was not ready to accept what he said actually. இதை அவங்க யாருமே நம்பல, விசுவாசிக்கல. They did not believe or did not have any faith in that. ஆனால் இந்த சிறிய குஞ்சு போல இருந்த இந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு நாள் உயரத்துல கூட்டு போய் இனிமேல் அவனுக்கு நடக்க போகும் காரியங்களின் தூரக்கார செய்திகளை தேவன் அவனுடைய கண்களில் கர்த்தர் காணும்படி தான் செய்தார். But the Lord took this Joseph, who was in the form of these young ones, to a higher elevated position, and he showed him the things that will be in the future, which will be very great. அவன் எதை பார்த்தானோ ஒரு நாள் தேவன் அவன் வாழ்க்கையிலே சுதந்திரமாய் தந்தார். And whichever he saw then, the Lord gave it as an inheritance in his life one day. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, when you read 1 Samuel chapter 17 and verse 28, அங்கே தாவீதை அவனுடைய தகப்பன் ஈசா என்பவன் அவனுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும்படி அனுப்பினான். Here David was sent by his father Jesse to take food to his brothers. அதற்கு அவங்க அண்ணன் எலியாப் இந்த தாவீதை திட்டுற வார்த்தையை பாருங்களேன். You can see how his brother Eliab actually rebuked this David. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், for you have come down to see the battle. Hallelujah. Hallelujah. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். For you have come down to see the battle. இவன் யுத்தத்தை பார்க்க வந்தான். Did he come to see the battle? சகோதரர்களை பார்க்க வந்தான். He came to see the brothers. இவன் அந்த தளபதியை பார்க்க வந்தான். He came to see the commander. ஆனா கர்த்தர் அவனை எதை பார்க்க வச்சார் தெரியுமா? But what did the Lord made him to see? யுத்தத்தை பார்க்க வைத்தார். The Lord made him to see the battle. இந்த தாவீதுக்கு தெரியல, வருங்காலத்துல இவன் தேசத்தின் யுத்தங்களை நடத்த போகிற ஒரு ஜெய வீரனாய் மாற போகிறான் அவனுக்கு தெரியல. This David was not aware that he will become a great warrior who will lead battles in the future. இவன் வரல, கர்த்தரே அவனை கழுகு மேல வச்சு சுமந்துட்டு வந்தது போல இந்த யுத்த களத்தில் கர்த்தர் கொண்டு வந்த யுத்தத்தை பார்க்க தான் வைத்தார் முதலாவது. He did not come actually, but the Lord himself brought like an eagle brings upon its wings and made him to see this battle. ஒருவேளை அவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பாட்ட சொல்லி நான் யுத்தத்தை பார்த்துட்டு வர போறேன்னு அனுப்பி இருக்க மாட்டாங்க. Maybe if he would have said to his father I'm going to see the battle, his father would have not allowed him. ஆனா கர்த்தரே சுமந்து கொண்டு வந்தார். But God himself carried him. அவன் நினைச்சான் யுத்தத்தை வேடிக்கை பார்க்கிறேன்னு நினைத்தான். He thought that he is just sightseeing this battle. ஆனால் எந்த யுத்தத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தானோ அதே யுத்தத்தை ஜெயிக்கிற வீரனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். But the Lord made him the warrior of the same battle which he was just seeing. நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு வினோதமா இருக்கலாம். See, the words that I say might be very strange to you. அநேக காரியங்களை கர்த்தர் நம்ம லைஃப்ல இதெல்லாம் என்னால முடியவே முடியாது, என்னால எட்டவே முடியாது, இதெல்லாம் பிரமிக்கத்தக்கதுன்னு வாய் பிளந்து அப்படியே பார்க்கிற மாதிரி கர்த்தர் சில வேளை சில காரியங்களை பார்க்க தான் வைப்பார். See, there might be certain things in your life which the Lord would have made you to see, which you may think that this is not possible in my life, this is not attainable in my life, where you will just look out at it. நீங்க நினைக்கிறீங்க அதை சும்மா நான் பார்த்தேன் நீங்க நினைக்கிறீங்க. You might be thinking I just saw it. ஆனா கர்த்தர் சொல்றாரு இது பார்வையில் ஆரம்பிச்சது தேவனுடைய கிருபையினாலே கிரியையாக இது முடியும். But the Lord says this thing which has started as sight will end up in work of God. ஒரு காலத்திலே நீ ஏங்கி கொண்டு பார்த்த காரியங்களை கர்த்தர் ஒரு நாள் உன் வாழ்க்கையிலே சுதந்திரமாய் வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். The things which you earned in your life, one day the Lord will make it as an inheritance in your life. சில காரியங்களை நீங்க பார்க்கணும்னு கூட நினைக்கல, கர்த்தரே உங்களை சில இடத்துல கொண்டு போய் ஒரு vantage பொசிஷன்ல நிக்க வைத்து சில தூர காரியங்கள், பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்களை தேவன் உங்கள் காட்சிக்கு முன்பாக கொண்டு வருவார். See, there are certain things where the Lord would have taken you to that place and he would have given a vantage sight where you have seen the great things, magnificent and bigger things.
பாருங்க, கண்ணு இருக்கவங்க எல்லாரும் பார்க்க தான் செய்யறாங்க. See, everyone who have eyes will see. ஆனால் கர்த்தரே சில வேளையில பார்க்க வைப்பார். But God himself will make sometimes to see. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வருவார். The Lord will bring them before our eyes. இதை பார் என்று கர்த்தர் சொல்லுவார். And the Lord will say, look at this. வடக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார், கிழக்கே பார். See, look at the north, look at the south, look at the east and look at the west. இந்த யுத்தத்தை பார். Look at the battle. இந்த நட்சத்திரங்களை அண்ணார்ந்து பார். Look at the stars in the heaven. இதெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தும் போது இதை பார்த்துட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. When the Lord leads us, we will look at all those things and say, Lord, it is good to see. ஆனா இதெல்லாம் நமக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. But I'm not worthy of all these things, Lord. இதெல்லாம் எட்டவே முடியாது. I cannot attain all these things. இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது நம்ம நினைக்கிறோம். This will not happen in my life, so we think. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை செட்டைகளின் மேல் ஏற்றி அவன் கண்கள் பார்க்கத்தக்க தூர காரியங்களை பார்க்க வைக்கும்போது அவன் விசுவாசிப்பான், என் தேவன் நான் கண்ட காரியங்களை என் தேவன் என் வாழ்க்கையில வாய்க்க செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். But when the Lord takes you on its wings and make you see things beyond your ability, then you will think and have the faith that the Lord will also fulfill what he has made you to see. அவருடைய செட்டைகளிலே நீ களிகூறுவாய். And you will rejoice in his wings. ஏன் தெரியுமா? You know why? அந்த செட்டைகள் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்கும்படி உன்னை உயரத்து கொண்டு செல்லும். It's because God's wills will take you to higher positions to make you see beyond. கர்த்தர் தம்முடைய நோக்கங்களை நாம் உணரும்படி, நாம் அறியும்படி, நாம் எட்டாத உயரங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் பார்க்க வைப்பார். The Lord will take us to higher position and make us see so that we can understand and know his purpose. நாம் அதை பார்க்கிற காரியங்களை தேவன் வாய்க்கவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். And the Lord is able to fulfill those things which we see. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேருடைய பார்வையை கர்த்தர் திறக்க போறார் எனக்கு தெரியல. I don't know how many eyes the Lord is going to open today. எத்தனை பேருடைய பார்வைகளை தூரத்தில் நடக்க போகிற உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறவைகளை தேவன் இன்றைக்கு ஒரு bird's eye view மாதிரி கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் எனக்கு தெரியல. I don't know how many the Lord is going to show as a bird's eye view the things that are going to happen in the future. சில வேளையில நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கண்ணால தான் பார்த்தேன், ஆனா கர்த்தரோ அவருடைய கரத்தினால் இதை கைகூடி வர பண்ணினார். After many years you will say, see, I just saw this many years ago just as a vision or just as a sight, but the Lord has brought it before my eyes today. ஏன் அதை நான் அப்படி நின்னு பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அதை பார்த்த பொழுது அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல என் மனசுல இருந்தது. I don't know why I saw that, but when I saw it, it was actually earning in my heart that I should see it again. சில வேளையில சில காட்சிகளை பார்த்துட்டு அந்த எண்ணங்கள் நம்ம மனசு விட்டு போகாமலே அப்படியே நிக்கும். And sometimes when you look at certain pictures, certain places, those things will not be vanished from your heart. ஆனா அந்த இடத்தை பார்த்துட்டு இது நமக்கெல்லாம் ஒத்து வராது அப்படி நம்ம எழுப்பி போயிடுவோம். And many times we will say this is not possible or this is not worthy. We are not worthy of this position. ஆனா Just இன்றைக்கு move on. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறார், நீ கண்ணால் எவைகளை எல்லாம் நீ பார்க்கிறாயோ அவைகளை உனக்கு சுதந்திரமாய் நான் தருவேன். But today the God of Abraham says, whatever you see with your eyes, I will give you as an inheritance. Hallelujah. Hallelujah. எதனால் நான் தேவனுடைய சிறகுகளை மகிழ முடியும்? And why you can rejoice in God's wings? முதலாவது சொன்னேன், அவர் என்னை பலப்படுத்துகிற அவருடைய சிறகுகளை தருவதனால அவருடைய சிறகுகளை நான் களிகூறுவேன். Number one, we can rejoice in God's wings because God's wings will strengthen us. இரண்டாவது, அவருடைய சிறகுகள் ஏன் என்னை களிகூற பண்ணும் என்றால் அந்த சிறகுகளாலே தான் நான் தூரத்தில் உள்ளவைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் நடத்துகிறார். Number two, why you can rejoice in God's wings because God's wings will make you see beyond. கடைசியாக இந்த கர்த்தருடைய செட்டைகளில் ஏன் களிகூற முடியும் தெரியுமா? And the last one, why you can rejoice in God's wings. நாம் மீண்டும் சங்கீதம் 63:7க்கு வருவோம். Let us come back to Psalm 63:7 again. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுவேன். Because thou hast been my help, therefore in the shadow of thy wings will I rejoice. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். Because thou hast been my help, therefore in the shadow of thy wings will I rejoice. இந்த 63ஆம் சங்கீதம்
எப்படிப்பட்ட சங்கீதம், எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்பதை அதனுடைய முன்னுரையில வாசிக்கலாம். You can read in the introduction of the psalm as what is the psalm about and when was this written. இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்றால், மேலே இருக்கிற அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, யூதாவின் வனாந்தரத்துல தாவீது இருந்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் என்று வாசிக்கிறோம். When you read the introduction, it says that this was a psalm of David which was written when he was in the wilderness of Judah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வனாந்தரம், இந்த யூதாவில் உள்ள வனாந்தரத்துல தாவீது இருந்தது என்பதை நாம் வாசிக்கும் போது அந்த யூதாவில் இருந்த பொழுது, அந்த வனாந்தரத்தில் எழுந்த போது அவனுக்கு இருந்த சூழ்நிலையை நீங்க பார்ப்பீங்களானா, 2 முறை இப்படிப்பட்ட யூதாவின் வனாந்தரத்துல இந்த தாவீது இருந்த சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். So when you read about this wilderness of Judah, you can see there are 2 possibilities that could provide this context for this psalm when David was present there. முதலாவது ஒரு சூழ்நிலை என்னவென்றால், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு பயந்து இந்த தாவீது வனாந்தரத்துக்கு ஓடின சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். The first incident is in 1 Samuel chapter 23 where David was fleeing for his life from Saul. அதே வேளையில 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், அங்கேயும் இந்த தாவீது சவுலுக்கு அல்ல அப்சலோமுக்கு பயந்து ஓடின சம்பவத்தை படிக்க முடியும். And again when you read in 2 Samuel chapter 15 and 16, you can read this David is again fleeing to the same place, afraid of his own son Absalom. அதாவது இந்த 2 சம்பவங்களை படிக்கும்போது இந்த 63ஆம் சங்கீதம் எந்த வனாந்தரத்தை பற்றி எழுதியிருக்க கூடும் என்று கேட்டா, என்னுடைய எண்ணங்கள்ல 2 வனாந்தரத்தையும் அவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். So when you look at the Psalm 63, in what context this psalm or in which wilderness it would have been written, I think it would have been written from both the wilderness. ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் படிக்கும்போது ராஜா என்கிற வார்த்தை வரும்பொழுது, ஒருவேளை இது அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது எழுதப்பட்ட சங்கீதமா இருக்குமோ என்று யோசிக்க தோணுது. But when you read exactly at what time it would have been written, if you read the last word that says that the king shall rejoice, which means that he would have been fleeing away in afraid of his son Absalom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஆனா அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த யூதேயாவினுடைய வனாந்தரத்துக்கு ஓடின 2 சந்தர்ப்பங்கள் ரொம்ப மோசமான காலமா இருந்தா கூட ரொம்ப வித்தியாசமான காரணங்களுக்காக இந்த மனுஷன் இதுக்கு ஓடி இருக்கிறாரு. So though these 2 instances where he ran to this Judean wilderness is really terrible, but the context why he went is really beautiful. இந்த 2 ஆபத்துகள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The 2 dangers are very different. முதலாவது சவுலுக்கு பயந்து ஓடனாம் பாத்தீங்களா. The first instance when he went afraid of his Saul. இந்த சவுல் யார் என்றால், தன்னுடைய ராஜாவாக இருந்தவன் தன்னை பாதுகாக்கும்படி தேவன் நியமித்தவர் மாத்திரம் அல்ல, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மாமனார் தான். So this Saul is none but just a man, a great man who is made to save his life, and on the other side he is his own father-in-law. He was a king and he was his own family. அவனுடைய ராஜாவாகவும் இந்த சவுல் இருந்தான், அவனுடைய குடும்ப உறவாகவும் இருந்தான். He was his king and also his family. ஆனால் அவனே இவனுக்கு விரோதமாய் வந்துட்டான். But now he rose against him. இவன் பாருங்க, தன்னுடைய தேசத்தில் இருந்த மக்களையே வேவு பார்க்க வைத்து அவர்களுடைய வேவு பார்த்த முயற்சியில இந்த தாவீதை கொன்று போடணும்னு சொல்லி நிக்கிறான். And here he tried using his people to spy against him, and in that spying work he also wants to kill David. நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், when you read verse 23, நான் சொல்லுவது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 23 and verse 23. இந்த தாவீது ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். See therefore and take knowledge of all the lurking places where he hides, and come back to me with certainty, and I will go with you, and it shall be if he is in this land, then I will search for him throughout all the clans of Judah. எப்படி வேணாலும் அவனை நான் வந்து தேடி கண்டுபிடிப்பேன். Somehow I will search and find him out. இவர் யார் தெரியுமா? sworn enemy நான் சொல்வேன். அதாவது
இந்த தாவீது என்னுடைய சத்ரு அப்படின்னு பகிரங்கமாக வெளியரங்கமாக இவன் டிக்ளேர் பண்ணான். He is the one who declared this David was his enemy openly. இது ஒரு வகையான சத்துருக்கள் இருக்காங்க, நான் உன் சத்ருன்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. So this is one kind of enemy who says openly that they are their enemies. இது மறைச்சு ஒளிச்சு நமக்கு சத்ருவா இருக்கிறது இல்ல, நேரடி சத்துருக்கள். They are the direct enemies who are not hidden. துரத்தி கொண்டே வருகிற சத்துருக்கள். They are the enemies who pursue us. ஆனா இந்த தாவீது இன்னொரு முறை கூட இந்த சத்ரு ஓடினது எங்கன்னு கேட்டீங்கன்னா, சொந்த பையன் அப்சலோம் தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவன் கொடுத்த பிரச்சனையினால இந்த யூதேயாவினுடைய வனாந்திரத்துக்கு ஓடினாரு. And there's a second instance where this David ran to this Judean wilderness when his own son Absalom gave trouble to him. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? Now how was he? சவுல் போல நேரடியா வந்து நான் உன்னை அழிச்சிருவேன் என்று அவன் சொல்லவில்லை. Unlike Saul, he did not give a direct declaration that I will kill you. இவன் வந்து தாவீதை பார்த்து நீ என் சத்ரு அப்படின்னு அப்சலோம் சொல்லல. And this Absalom never said that David is an enemy. இவன் செய்த வேலை என்னன்றத 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்களேன். When you see the work that he did in 2 Samuel chapter 15 and verse 2 onwards, இவன் செய்யறத பாருங்க. look what he did. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல அவர் சொல்லுகிறான், He says, அப்சலோம் காலை தோறும் எழும்புவார், பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொள்ளுவார். This Absalom would rise early and stand beside the way to the gate. Every day he will wake up. ஒவ்வொரு நாளும் எழும்புவானா, ஒவ்வொரு நாளும் பட்டணத்துக்கு போகிற வழி ஓரத்துல நின்று கொள்ளுவானா. So every day he will wake up and stand beside the way to the gate. இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில், யாரு? தாவீது ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ என்ன ஊரு அப்படின்னு கேட்பானா. So whenever anyone who has a lawsuit come to the king, that is King David, for a decision, this Absalom would call him and say, what city are you from? அப்ப ஏதோ ஒரு பட்டணத்தை அவன் சொன்ன உடனே, when he says that this city, 3ஆம் வசனம் சொல்லுது, verse 3 says, அப்சலோம் இந்த நியாயம் கேட்க ராஜாவுக்கு போயிட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்லுவானா, இதோ உன் காரியம் நேர்மையா இருக்கு, நியாயமா இருக்கு, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். So this Absalom would tell that person who is going to the king for a decision, look, your case is good and right, but there is no deputy of the king to hear you. நியாயம் விசாரிக்க போறவன்ட்ட, to the one who is going for a justice, என்ன ஊருன்னு கேட்டுட்டு asking him where he is from, இவரே என்ன பண்றாருன்னா தீர்ப்பு கொடுக்கிறாரு. he himself gives a justice. நீங்க சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கு, see what you say is right, நீங்க சொல்றது நேர்மையா இருக்கு, see what you say is good. ஏங்க தப்பு பண்ணவனுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தையை கேட்டானா எவ்வளவு சந்தோஷமாயிரும். see even if a person who has committed a blunder hears such words, how he will feel. அவன் பயந்துகிட்டே வந்திருப்பான், ராஜா நமக்கு விரோதமா ஏதாவது பதில் சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு வந்தா இவர் எல்லாருக்கும் பாசிட்டிவா தான் அவர் பேசுறாரு. he would be afraid if the king would say something against him, but here everything is positive. இன்னொன்னு சொல்றாரு, ராஜாட்டெல்லாம் உங்களுக்கு டைமும் கிடையாது, பார்க்கறக்கு ஆளும் கிடையாது. and again he adds saying that there is no time for the king and there is no deputy for the king to hear you as well. இதோட நிறுத்தினா பரவாயில்ல. 4ஆம் வசனத்துல and he continues in verse 4, வழக்கு விஷயமுள்ள எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் அப்படின்னுவான். oh that I were made judge in the land, and everyone who has any suit or case would come to me, then I would give him justice. என்ன மாதிரி வார்த்தை பாருக்குது. see what kind of words are எங்க இருந்து இந்த வேலையை செய்யறாருன்னா வாசல்ல நின்னுட்டு செய்யறாரு. see he does all these things standing at the gate. யாரும் அப்சலோமை பார்க்க வரல, no one came to see Absalom, வந்தவங்க எல்லாம் தாவீதை பார்க்க தான் வந்தாங்க. everyone came to see King David. ஆனா இவன் வழியிலே நின்னுகிட்டு வாசல்ல நின்னு வர்றவங்க எல்லாம் மறிச்சிக்கிட்டு என்ன நியாயாதிபதியா வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவரு. but he was standing at the gate and deceiving everyone who comes, and he says it would be better if they keep me as a judge. என்ன பண்ண, இப்படி ஒரு பெரிய போராட்டமா இருக்கு நாட்டுல, நியாயம் விசாரிக்க ஆளே இல்ல, என்ன மாதிரி ஆளெல்லாம் விட்டுருந்தா நான் என்னமோ வெட்டி முடிச்சிருப்பேன் இவர் சொல்றார். what to do, there's a great trouble in the nation, there is no judge to hear your words, there is no one to give justice. if you have kept me as a judge, a justice would be easy. இது மாத்திரம் இல்லங்க, இவர் செய்யற வேலையை 5ஆம் வசனத்துல பாருங்க. and again you can see what he did in verse 5, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, and whenever anyone came near to bow down to him. வணங்க வரும்போதுன்னா அர்த்தம் என்னன்னா, ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கானே அப்சலோம் அப்படின்னு இவருக்கு வணக்கம் சொல்ல வந்தா, just because he is the son of a king, they would come near to greet him. இவர் வணங்க மாட்டாரா, அதுக்கு பதிலா
தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வாராம். See, he will not bow down, but rather he would put out his hand and take him and kiss him. 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, யாரோ 1-2 பேருக்கு மாத்திரம் இல்லையா, ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் இப்படி செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டான். And in verse 6 it says, in this manner Absalom acted towards all Israel who came to the king for judgment. So Absalom stole the hearts of the men of Israel. எப்படி இருக்கு பாத்தீங்களா? See how it is. சரி, சவுல் தான் எரிச்சல்ல விரோதியா மாறிட்டான், அது புரிஞ்சுக்க முடியுது. See, you can understand this Saul became an enemy out of envy. We can understand that. இவன் யார் தெரியுமாங்க? But who is he? கூடவே உட்கார்ந்து மேஜையில சாப்பிட்டவன். He is the one who sat along with him and had the food. இவன் தாவீது கிட்ட ஈட்டியோடு பட்டயத்தோட வரல. He did not come with a spear or a sword to David. இவன் தந்திரத்தினால் உள்ளவன் தான். He came out of craftiness. அவன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்கையும் ஒரு சூழ்ச்சியோடு தான் உள்ள வந்தான். See, all his words and all his acts were full of craftiness and cunning. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி 2 சத்துருக்களை பார்ப்போம். You can face such kind of 2 enemies in your life. ஒருவன் யார் தெரியுமா? No, first one. முகத்துக்கு நேரா சொல்லுவான், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ உயிரோடு இருக்க கூடாது, நீ நல்லா இருக்க கூடாது, நேரா பேசிட்டு சபிச்சிட்டு போயிடுவான். The first enemy is the one who will say directly to you, see, I don't like you, I don't want you to be alive, I want you to die, I don't want you. இன்னொருத்தன் யார் தெரியுமாங்க? Who is the second one? கூடவே உட்கார்ந்து குழி பறிப்பான். He is the one who will be with you but dig pit for இவன் you. ரொம்ப நம்பினான், தாம் பிள்ளையாச்சே அப்படின்னு நம்பினான். He believed him so much, trusted him because he is his own ஆனா son. பிள்ளை பண்ற வேலையை பாத்தீங்களா? But see what his son does. வாசல்ல நின்னுகிட்டு அப்பா உள்ள இருக்கிறாரு, அப்பாவையே ஜனங்களை பார்க்க விடாம அவ்வளவு தந்திரமாக ஜனங்களை தாம் பக்கம் வசப்படுத்தி கொள்றதுக்கு தந்திரமான வார்த்தை, தந்திரமான செய்கை, முத்தம் கொடுக்கிறது என்ன, அணைக்கிறது என்ன, எப்படியாகிலும் அவர்களை தாம் பக்கம் இழுத்து கொள்ளணும்னு திட்டமிட்டு அவன் சூழ்ச்சி செய்கிறான். But he was standing near the gate and he was not allowing people to see the king David, but he was trying to draw people towards him through deceiving, by deceit, and also trying to use all kinds of modes to deceive the people. ராஜாவுக்கு விரோதமா பேசினவங்க பெலிஸ்தியர் இல்ல, சொந்த பையன். It was not Philistines who spoke against the king, it is his own son. நான் சொல்லுவேன், சில வேளையில ஆபத்துக்கள் இந்த மாதிரி 2 விதத்துல வரும். Sometimes dangers may come in these 2 ways. ஒன்று யார் தெரியுமா? சவுலை போல தாவீது சவுலை ரொம்ப மதித்தான், ரொம்ப கௌரவித்தான், அவன் மேல அபிஷேகத்தை மதித்தான். ஆனா மதித்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா இவனுக்கு விரோதியா மாறினாங்க. Like Saul, where this David respected this Saul for the anointing that he had so much, but this Saul did not have a care for him, but he rejected him. அவனுக்கு ஒரு விரோதியாக அவன் இருந்தான். He became his enemy. இன்னொரு கூட்டம் யாருன்னா ரொம்ப நம்பினான், யார் என்றா தன்னுடைய சொந்த குமாரன். The second one is the most trusted one, his own son. தாவீது சொல்லுவான், என்னோடு உட்கார்ந்து என் மேஜையில் அப்பம் புசித்தவன் அவன் குதிங்காலை எனக்கு மேல உயர்த்தினான்னு சொல்லுவான். David says, the one who ate meal with me in my table lifted his heel against me. இதுக்கு பின்னால கூட அப்பாட்ட பெர்மிஷன் கேட்பாரு, நான் போய் பலி செலுத்திட்டு வர்றேன்னு இவர் பெர்மிஷன் கேட்டு போவாரு. Even after this he goes and gets permission from his father to go and offer sacrifice. அப்படின்னா என்னன்னா, நான்லாம் ஒரு தப்புமே பண்ணலன்றது போல ஒரு தோற்றத்தை வெளியே கொடுத்து விட்டு உள்ள இருக்கிறது அத்தனை வஞ்சனை. So it is just a sarcastic way of showing that I have not done any wrong and just showing that he is good. இந்த 2 பேருக்காக தாவீது யூதா வனாந்திரத்துக்கு ஓட வேண்டியதா இருந்தது. And because of these 2 people David had to run to this Judean wilderness. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு துணையா இருந்ததினால், but he says, because thou hast been my help, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். I will rejoice in the shadow of your wings. Hallelujah. Hallelujah. நேரடி சத்துரு, மறைமான சத்துரு 2 பேர் எனக்கு விரோதமாய் வந்தபோது உம்முடைய செட்டைகள் என்னை பாதுகாத்தபடியால் உம்முடைய சட்டைகளிலே களி கூறுவேன். When both the direct enemy and the indirect enemy came towards me, I rejoiced under your wings. Hallelujah. Hallelujah. இந்த 2 சம்பவங்களை ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். I want to show an important thing from the 2 incidents. நீங்கள் 2 சம்பவங்களை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பாருங்க இந்த தாவீதுக்கு பாதுகாப்பை தந்தார் பாருங்க. See, look how the Lord protected this David in these 2 instances. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 23 and verse 16, சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
தேவனுக்குள் அவனை திடப்படுத்தினான். Then Jonathan, Saul's son, arose and went to David in the woods and strengthened his hands in God. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். And he said to him, do not fear, for the hand of Saul my father shall not find you. You shall be king over Israel, and I shall be next to you. Even my father Saul knows that. So the two of them made a covenant before the Lord. Hallelujah. Hallelujah. யார் வந்து யாருக்கு ஆறுதல் சொல்றா பாருங்க. See who is coming and consoling whom? சவுல் இந்த தாவீதை கொன்று விடணும்னு எவ்வளவு தூரமும் நான் வருவேன் இவர் கிளம்பி போனா, This Saul wanted to go to any extent to kill David. கவலைப்படாதப்பா, தைரியமாருன்னு ஆறுதல் சொன்னவன் வேற யாரும் இல்ல, சத்ருவனுடைய மகனையே கர்த்தர் தாவீதின் பக்கம் திருப்பினார். But it was his own enemy's son Jonathan whom the Lord turned towards this David to console and comfort him. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது தெரியுமாங்க. See how great is the grace of God. நாம எவ்வளவு கருமேகங்களை பார்க்கும்போது கர்த்தர் அதிலேயும் வெளிச்சத்தை உண்டாக்க வல்லவர். No matter how dark clouds we may see, the Lord is able to make light through them. இந்த சவுலுடைய கோபத்திற்கும் எரிச்சலுக்கு யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? See who can stand against this envy and anger of Saul. இவனுடைய படைக்கு விரோதமாக சவுல் தாவீதால மேற்கொள்ள முடியுமா? Can David prevail over this armies of Saul? தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து இந்த சவுல் ராஜாவை காப்பாற்றி விட்டவன் இப்போ சவுல் தனக்கு விரோதமாய் வந்ததை கேட்டு இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிறான். This David who kept his life in stake to save the life of Saul, now he is totally broken when he heard that Saul is coming to kill him. ஆனா கர்த்தர் யாரை கொண்டு வந்தார் தெரியுமா தைரியப்படுத்துறதுக்கு? But whom did the Lord bring to strengthen him? எந்த மனுஷன் இவனுக்கு விரோதமா எழும்பி வந்தானோ அவனுடைய மகனையே இவனை திடப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord brought the son of the same person who rose against him to comfort and strengthen and encourage him. நீங்க இதை விசுவாசிக்க முடியுமானால், If you can believe this, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எழும்பி சத்துருவா எழும்பி நிக்கிற உங்களுடைய பிள்ளையே கர்த்தர் உன் பட்சத்துல திருப்புவார். the Lord will make the children of those enemies who rise against you to turn towards you. ஹல்லேலூயா. Hallelujah. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணையை கர்த்தர் கொண்டு வருவார். The Lord will bring the prey from the devourer. நம்முடைய தேவன் வந்து செய்யற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். The things which the Lord does is really great and நமக்கு surprising. யார் விரோதமா நிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஆதரவை கொண்டு வருவார். The Lord will bring support from the same family who stands against you. யார் உங்களுடைய அழிவுக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களே உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்கு ஆதரவாய் நிற்பேன் என்று சொல்லுவார்கள். And the people who will stand to fight, to kill you or against you will also stand on your behalf to support you. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சவுல் ஒரு பக்கம் அந்த தேசத்து மக்களோட பேசிக்கிட்டு இந்த தாவீது எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் பையன் பின்னால போய் தாவீதுட்ட போய் நான் உம்மோட உடன்படிக்கை பண்றேன், நீங்க ராஜாவாயிடுவீங்க என்று சொல்லி உடன்படிக்கை பண்ண கர்த்தர் இன்னொரு பாதை அமைச்சு வச்சிருந்தார். It's really surprising to read when on one side when Saul was discussing with other people to find this David to kill him, you can see this Jonathan on the other side went towards this David and he said you will be the next king, and he was supporting and encouraging him. நீங்கள் அதே போல இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல இந்த அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாய் பண்ண சூழ்ச்சியில பாத்தீங்கன்னா, and again when you read in 2 Samuel chapter 15, you can see about the conspiracy which Absalom did against David. இதே போல கர்த்தர் இந்த அப்சலோம் இவ்வளவு பெரிய மறைமுகமான சூழ்ச்சியை தாவீதுக்கு விரோதமா பண்ணும்போது அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு மனுஷனை வைத்து தாவீதை தப்புவிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்க தேவன் மறைச்சு வச்சிருந்தார். So when this Absalom had done this indirect conspiracy against David, the Lord has already kept a person hidden in the palace of David to escape him from his hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எல்லாரும் தாவீதோட வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. Everyone went to the wilderness with David. அங்க மீதி விடப்பட்டிருந்தவன் யாருன்னு கேட்டா ஹூஷாய் என்று சொல்லுகிற ஒருவன். So only one who is left here is Hushai. நீங்கள் 17ஆம் வசனத்திலே 17ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if we come to chapter 17, இந்த ஹூஷாய் என்பவன் கூடவே நின்று என்ன பண்ணான்னா, இந்த தாவீதுக்கு விரோதமாக கை எழும்பாதபடிக்கு அவன் ஆலோசனையை திருப்பி விட்டு அகித்தோப்பேலினுடைய எல்லா பொல்லாத ஆலோசனையையும் நாசம் பண்ணி தாவீதுக்கும் தூது கொடுத்து
அவனை தப்பித்து போக வைத்து விட்டார். So this Hushai was with him, and he just turned away all the bad counsel that was given by Ahithophel, and he helped David to escape. அப்சலோம் என்ன நினைத்தான் தெரியுமா? Now what did Absalom thought? தேசத்து மக்கள் எல்லாம் என் பக்கத்துல இருக்காங்க. All the people of Israel are with me. நான் எல்லாருக்கும் முத்தம் செய்து எல்லாரையும் கட்டி அணைத்து எல்லாரையும் வாழ்த்தி எல்லாரையும் பாராட்டி எல்லாருடைய நன்மதிப்பை நான் பெற்றுட்டேன். See, I have hugged everyone, I have kissed everyone, I have greeted everyone, and I have received all the good things from everyone. எல்லாரையும் தம் பக்கம் வசப்படுத்திட்டேன். நீ தாவீதுக்கு ஓடுற இடம் இல்லைன்னு அவன் நினைத்தான். And he thought, I have stolen the hearts of all men, I have drew all men towards him. There is no way for David to escape. ஆனால் கர்த்தர் இவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனை வைத்து தாவீதை காப்பாற்றினார். But the Lord has kept a faithful servant amidst this great conspiracy, and the Lord helped David to escape. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு இருக்கலாம். And this word might be a prophetical word towards you. பாஸ்டர் இவங்க என்னென்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். Pastor, I know what are the things that they do to me. எவ்வளவு தந்திரமா பேசி என் பக்கத்திலிருந்து தயவை திருப்பி அவங்க பக்கத்துல பிரியத்தை உண்டாக்கும்படி எவ்வளவு தந்திரமா வேலை செய்றாங்க எனக்கு தெரியும். I know how cunningly they act to turn away the favor from me towards them and to make them pleasing to others. சில பேர் பாத்தீங்கன்னா ஐயோ தங்க பக்கம் தயவு திருமணம் தங்க பக்கம் எல்லாருடைய பார்வையும் திருமணம்ன்றதுக்கு கிஃப்டா கொடுத்து வார்த்தைகளை நல்ல தேனொழுக பேசி ஐயோ அவர்களுடைய நன்மதிப்பை தங்க பக்கம் அப்படி திருப்பிடுவாங்க. So you can know certain people who will speak words of sweet honey words and also give gifts to turn people against from you towards them. நல்ல வார்த்தை பேசுற தப்பு இல்ல. It is not wrong to speak good words. நல்ல வெகுமதிகளை கொடுக்கிற தப்பு இல்ல. It is not wrong to give gifts. நோக்கம் ரொம்ப முக்கியம். But the purpose is very important. நோக்கம் என்னன்னு கேட்டா what was the purpose? தாவீதுட்ட இருந்து ஜனம் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பணும். To just turn people away from David towards him. யுத்தம் பண்ணது யாரு? Who is waging war? யுத்தம் பண்ணதெல்லாம் தாவீது. So it is David who wages the war. தேசத்தை எல்லாம் சுதந்தரித்தது தாவீது. It is David who inherited the land. ஆனா அந்த பையன் இந்த கஷ்டமே படாம தகப்பனுடையதை எல்லாம் சூழ்ச்சி பண்ணி தாம்பக்கு திருப்பலாம் நினைத்தான். But without laboring anything, but the son wants to take everything towards him by conspiring. படிக்க படிக்க ஆச்சரியமா இருந்தது. As he was reading, it was really surprising. எங்க போய் நின்னா அப்படினு கேட்டா வாசல்ல நின்னானா. Where he was standing near the gate. அப்ப ராஜாட்ட வர்றவங்க எல்லாரையும் ராஜாவே பார்க்க விடாம இவர் சொல்றாரு ராஜா ரொம்ப பிஸியா இருக்காரு அவர் பார்க்க முடியாது. So whoever came to see the king, he was just stopping them, saying that the king is so busy he cannot visit you, and he was just stopping the people there. வந்தவன் ராஜாவை பார்க்க வந்தான். So everyone came to see the king. ராஜா பார்க்க மாட்டேன்னு சொல்லல. The king never refused to see the people. இவன் சொல்றதுன்னா பிஸியா இருக்கிறார். He says that he is busy. அவருக்குலாம் நேரம் கிடையாது இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. He doesn't have time to visit you. என்ன பார்த்துட்டு போங்க. You can visit me. நான் உங்களுக்கு எல்லாம் செய்வேன். And I will do everything for you. நடுவுல புகுந்து ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறான். And he intervened in the situation and he spread a bad rumors. நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு தாவீதுக்கு தெரிஞ்சிருக்காது. I think David would have not been aware of this thing for a very long time. தான் சொந்த பையன் வாசல்ல நின்னு ஜனங்கள் எல்லாம் நிறுத்துறான்னு தாவீதுக்கு தெரியாது. David was not aware that his own son was standing near the gate and turning people away from him. பொதுவாகவே ஒரு தகப்பன் வந்து தாம் பிள்ளை வந்து ஜனங்கள் நடுவுல நல்ல ஒரு பெயரை வைத்திருக்கிறான்றது ஒரு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். Generally when a son has a good name among the people, it is really a great joy to the king. தனக்கு உதவி செய்கிற தம் மகனை பார்த்து சந்தோஷம் தான் படுவாரு. When the son grows up to help him, he will be really happy about it. ஆனா இங்க தாவீதுக்கே தெரியாது இவன் அவ்வளவு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான். But David is not aware that he is conspiring against him. நல்லவனை போல நடித்து ஜனங்களை தபக்க திருப்புறான். He is acting to be good and trying to turn people towards him. இவன் நெத்தியில சத்துருன்னு எழுதல. It was not written that he is an enemy on his head. இவன் சவுலை போல நேரடி சத்துரு கிடையாது. He was unlike Saul, he was not a direct enemy. தந்திரமான மறைமுக சத்துரு. He was an indirect enemy conspiring against him. இது வந்து ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய் மாதிரி. It is like a wolf with a sheep clothing. அவ்வளவு அழகா எல்லாவற்றையும் மூடி மறைத்து சிறப்பாக செயலாற்று. So he has concealed and hidden everything beautifully and he is acting wisely. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட நீங்க உட்கார்ந்திருக்கீங்களா? Maybe you are seated here with such kind of situation. பாஸ்டர் எனக்கு தெரியாமலே ஒரு இமெயில் போகுது பாஸ்டர். Pastor, email is going unaware of me, pastor. எனக்கு தெரியாமலே அதிகாரிகள்ட்ட போய் என்ன பத்தி அவங்க வந்து தவறா பேசுறாங்க. People are complaining about me to my officers where I am not aware of it. தந்திரமா என்னை குறித்து காரியங்கள் செய்றாங்க. They are also acting cunningly against me. கர்த்தர் சொல்றாரு. The Lord says, அவருடைய செட்டைகளுக்குள்ளே நீ மகிழ்வாய். You will rejoice in God's wings. எதனாலே தெரியுமா? Because of what? கர்த்தர் அவருடைய செட்டைகளால் உனக்கு துணை நின்று
உன்னை பாதுகாத்து உன்னை மகிழ பண்ணுவார். Because God's wings will safeguard you, the Lord's wings will protect you and make you rejoice. அவருடைய நேரடி எதிர்ப்பை பார்த்தும் பயப்படாத. Don't be afraid of the direct opposition that you get. தந்திரமான சூழ்ச்சிகளை பார்த்தும் பயப்படாத. Don't be afraid of the cunning conspiracy against you. அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அவமாக்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். We have a God who will diminish the Ahithophel's counsels. எவ்வளவு பெரிய தந்திரத்தையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ண தேவன் வல்லவராய். No matter how great that counsel would be, the Lord is able to make it nothing. கடைசில இவ்வளவு தந்திரங்களை இவ்வளவு சூழ்ச்சிகளை பண்ணி கொண்டிருந்த முடிவை பார்த்தீங்கன்னா கர்வாலி மரத்தில் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருந்தார். At last you can see the end of this person who was conspiring against David, who was hanging between heaven and earth in the oak tree. இன்னைக்கு கர்த்தர் ஜீவன் உள்ளவர். Today the Lord is a live God. அவருடைய சட்டைகளுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவர். And the Lord is the one who brings you under his wings and make you rejoice. கர்த்தர் மகிழ பண்ணுவார். The Lord will make you rejoice. எப்படி? How? உங்களை பலப்படுத்துகிறதனால் அவருடைய சட்டைகளில் மகிழ பண்ணுவார். God's wills will strengthen you and make you rejoice. எட்டாத தூரங்களை நீங்கள் பார்க்க செய்யும்படி அவருடைய சட்டைகளை சுமப்பதினாலே உங்களை தேவன் மகிழ பண்ணுவார். God's wings will make you see beyond and make you rejoice. எப்படி மகிழ பண்ணுவார்? How he will make you rejoice? நம்மை பாதுகாத்து தேவன் மகிழ பண்ணுவார். God's wings will safeguard you and make you எத்தனை பேர் rejoice. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? Let us all stand up in the presence of God. ஆண்டவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ளே என்னை மகிழ பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you that you're going to make me rejoice in your wings, Lord. இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய சட்டைகளுக்குள்ளே வைத்து மகிழ பண்ணுகிற ஒரு மாதம் இது. This month is a month where the Lord will keep in his own wings and make you rejoice. நான் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not be very sad and நான் sorrowful. பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I need not be afraid anymore. அவருடைய சட்டைகளுக்குள்ளே என்னை மகிழ பண்ணுவார். The Lord will make me rejoice in his அவருடைய wings. சட்டைகளுக்குள்ளே என்னை மகிழ பண்ணுவார். The Lord will make me rejoice in his wings. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Lift your hands and praise God. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Keep praising God. Hallelujah. Hallelujah. Hallelujah.